மயிலாடுதுறையில் 14 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை இடைநிலை ஆசிரியர்கள் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்களில் சிவப்பு துணி கட்டிக்கொண்டு ஆட்சியரிடம் வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆட்சியரிடம் வழங்கினர். தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு முழு காலி பணி இடங்களையும் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்களில் சிவப்பு துணி கட்டியபடி மனு அளிக்க வருகை தந்தனர். மேலும் கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்த 19,260 காலிப்பணி இடங்களை நிரப்பிட வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றி ஒன்றிய அரசுக்கு சட்ட ரீதியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும், தொடக்கப் பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் உட்பட 14 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை வழங்கினர். மேலும் மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி பரிசீலனை செய்வதாக தெரிவித்தார். நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களின் கூட்டமைப்பிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம் சார். நாங்கள் 2012 தகுதி தேர்வு 4 முறை எழுதியிருக்கோம் சார். 4 முறையுமே நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கோம். இப்போ 2024 நாங்கள் நியமன தேர்வுன்னு ஒன்று எழுதணும். அதில் வந்து குறைந்த காலி பணியிடங்களை மட்டும்தான் அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதை வந்து எங்களுக்கு முழு காலி பணியிடத்தையும் நிரப்பி தர வேண்டி நாங்கள் கலெக்டர் சார்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு இந்த சமூக நீதியோட பார்வை எங்கள் இடைநிலை ஆசிரியர்கள் மீது கவனத்தை திருப்பணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவும் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுடைய பார்வை எங்கள் இடைநிலை ஆசிரியர்கள் மீது விழணும் அப்படிங்கிற ஒரு அறவழியில் நாங்கள் இது மாதிரி நாங்கள் ஒரு நூதன விஷயமா இதை நாங்க தெரிவிக்கிறதுக்காக மனு கொடுக்க மாவட்ட ஆட்சியர் சந்திக்க வந்திருக்கோம் சார். என் பேரு வேம்பு சார், மயிலாடுதுறை மாவட்டம் சார். நாங்க தகுதி தேர்வு 4-5 முறை எழுதியிருக்கோம் சார். எழுதி நாங்க வந்து பணி வாய்ப்புக்காக காத்திருந்தோம். இப்போ அதுக்கு அந்த காத்திருந்த எங்களுக்கு வந்து பணிக்கு நியமனத்துக்கான நியமன தேர்வுன்னு ஒன்று வச்சாங்க. இதில் வந்து நாங்கள் தேர்ச்சி பெற்றால் எங்களுக்கெல்லாம் பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எதிர்பார்ப்போடு நாங்கள் 12 வருஷமாக காத்துட்டு இருந்தோம் சார். நாங்கள் இந்த தகுதி தேர்வு எழுதும் போது எங்களுக்கு வயது அப்போ வந்து ஒரு 30-32 இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக நாங்கள் காத்திட்டு இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து 45 வயதை கடந்துருச்சு. எனக்காவது பரவாயில்ல, இன்னும் ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ள டீச்சர்ஸுங்க எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து படிக்கும் காலத்தில் என்னுடைய பையன் எல்கேஜியே போகலை. இப்போ என்னுடைய பையன் வந்துட்டு இப்போ +2 முடிச்சுட்டு அவன் இப்போ காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறான். அவனே ஒரு 3-4 வருஷத்துல ஒரு வேலை வாய்ப்பை வாங்கிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து எந்த பணி வாய்ப்பு இன்னமும் நாங்கள் நாடிக்கிட்டு தானே சார் இருக்கோம். அதனால எங்களுடைய அந்த ஒரு கோரிக்கை மனுவை நாங்கள் வந்து அரசுக்கு எப்படி தெரிவிக்கணும்னு நாங்கள் சில முயற்சிகள் செஞ்சோம். அது வந்து நாங்கள் எம்எல்கே, அதாவது மினிஸ்டர் மூலயமாவோ இல்லை மற்ற விஐபிங்கள் மூலயமாவோ நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். அது மூலயமா எங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கல அப்படிங்கிறதுனாலையும் நாங்கள் சார்கிட்ட நேரடியாக மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு நாங்கள் மனு கொடுக்கறதுக்காக இங்கே வந்தோம் சார். இது 38 மாவட்டத்திலையும் இன்னைக்கு ஒரே நாளில் மனு கொடுக்குறோம் சார். நாங்கள் இந்த அமைப்பு வாரியா இன்னைக்கு 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே இன்னைக்கு ஒரே நாள்ல கொடுத்துருக்கோம் சார். மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் சார். 25,000 பேர் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணோம் சார். இப்போ வந்து 23,000 பேர் இருக்கோம் சார். அதுல 3,000 பேர் 2,768 பேர் தான் எங்களுக்கு வந்து பணி வாய்ப்புக்காக கூப்பிட்டுருக்காங்க சார். சிவில கூப்பிட்டுருக்காங்க. பாக்கி பேர் எல்லாருமே பணி வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு வந்து மொத்த காலி பண்ண 110 கீழே 19,000 சொச்சம் வந்து காலி பண்ணையிலே அறிவிச்சாங்க, அரசு அறிவிச்சாங்க. ஆனா 2,768 பேருக்கு தான் டிவி லிஸ்ட் வந்திருக்கு. பாக்கி வந்து முதல்வர் அவர்கள் எங்களுக்கு மேல கருணை காட்டணும். இடைநிலை